இன்னைக்கு நம்ம தக்காளி குருமா செய்ய போகிறோம். தக்காளி குருமாக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலாங்கிறது வாங்க பார்க்கலாம். பாத்திரத்தை எடுத்து வச்சுங்க. ஆயில் சேர்த்திக்கலாம். நாலு பல் பூண்டு, பெரிய வெங்காயம் கொஞ்சமாக, பொட்டுக்கடலை, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சிறிதளவு எடுத்துருக்குறேங்க. நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கிட்டு இந்த தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஆயில் சேர்த்தி வதக்கிடலாங்க. வெங்காயம் போட்டு இப்போ பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி 3 தக்காளி. உப்பு சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச விழுதுகளை சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை, தேங்காய் அரைச்ச விழுதுகளை சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா பச்சை வாசம் போய் கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தழவி தூவி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க இது. இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாங்க. பூரிக்கும் கூட சேர்த்திக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.